வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, சர்ச்சிங் அல்காரிதம். சர்ச்சிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாக்குள்ள பர்ட்டிகுலர் ஐட்டம லொக்கேட் பண்றோம். அதாவது கண்டுபிடிக்கிறோம். இத தான் நம்ம சர்ச்சிங் அப்படின்னு சொல்றோம். காமனா சர்ச்சிங்க 2 டைப்ஸா வேரியேட் பண்றோம். லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச். ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் சர்ச். லீனியர் சர்ச் எங்க யூஸ் ஆகும்னு பார்த்தா, ப்ராப்பரா ஆர்டரா இல்லாத ஒரு அன்சார்ட்டட் அரேல யூஸ் ஆகும். இது மெயினா எப்படி வந்து ஒரு ஐட்டம சர்ச் பண்ணோம்னா, ஒன் பை ஒன்னா கம்பேரிசன் பண்ணி அந்த அரேல வந்து சர்ச் பண்ணும். லீனியர் அப்படின்னா சீக்வென்ஸலா ப்ராசஸ் நடக்கும். அப்ப சீக்வென்ஸ் அப்படின்னும்போதே பிக் ஓ, என் தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும். சர்ச் வந்து ஒரு அரேக்குள்ள எப்படி டேட்டாவ சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த அரேல பார்த்தோம்னா 1 டூ 4 வரைக்கும் எலமெண்ட் இருக்கு. இப்ப நம்ம இதுல சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட் என்னன்னா 3. இப்ப இந்த அரேல இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 வரைக்கும் முடிய போகுது. ஏன்னா 4 வரைக்கும் இருக்கு எலமெண்ட்டு. இப்ப 3ய செக் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட்டு இண்டெக்ஸ் 0ல என்ன எலமெண்ட் இருக்கோ அதோட மேட்ச் பண்ணி பார்க்கும். கம்பேர் பண்ணும். அப்போ வந்து 3 இஸ் ஈக்குவல் டூ 1ஆ பார்க்கும். இல்ல, ட்ரூ இல்ல. அப்புறம் நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட போகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? 3 இஸ் ஈக்குவல் டூ 2ஆன்னு பார்க்கும். இல்ல. அப்புறம் இல்லன்னா நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு போகும். அதே மாரி 3 இஸ் ஈக்குவல் டூ 3யா? ஓகே. அப்போ இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் 2வ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த இண்டெக்ஸ் தான் கிடைக்கும். நம்ம தேட வேண்டிய எலமெண்ட் வந்து அரேல இருக்கு. அப்போ இண்டெக்ஸ ரிட்டர்ன் பண்ணும். அதே அந்த அரேல இந்த எலமெண்ட் இல்லாத எலமெண்ட்ட சர்ச் பண்ணும்போது என்ன ரிட்டர்ன் ஆகும்னா, -1ன்னு ரிட்டர்ன் ஆகும். இப்ப இந்த அரேல 10, 8, 30 தான் இருக்கு. நான் வந்து 6 எலமெண்ட்ட போய் தேடு அப்படின்னு சொல்லி லீனியர் சர்ச் வழியா குடுத்தேன்னா, அது என்ன பண்ணும்? 3 இண்டெக்ஸையும் செக் பண்ணிட்டு, அதாவது 0 டூ 2 வரைக்கும் இண்டெக்ஸ் இருக்கு. அத 3த்தையும் செக் பண்ணிட்டு, இல்லன்னா -1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தா, பெஸ்ட் கேஸ் எப்போ வரும்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல அந்த கீ இருக்கும்போது, நம்ம சர்ச் பண்ற கீ இருக்கும்போது, அப்போ பிக் ஓ 1 அப்படின்ருவோம். அதுதான் பெஸ்ட் கேஸ். வொர்ஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் 2மே பார்த்தா பிக் ஓ என். இது 2ம் எப்போ அக்கர் ஆகும்னா, லாஸ்ட் பொசிஷன்ல நம்ம சர்ச் பண்ற எலமெண்ட் இருந்தா, அப்போ வந்து பிக் ஓ என் வந்து அக்கர் ஆகும். ஆக்ஸிலரி ஸ்பேஸ் வந்து லீனியர் சர்ச்‌க்கு பிக் ஓ 1. ஏன்னா, அதுக்கு அடிஷ்னலா எந்த ஸ்பேஸும் தேவைப்படாது. சீக்வென்ஸா அதே அரேக்குள்ளேயே அந்த சர்ச்சஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சிரும். 2வதா நம்ம பார்க்க போறது பைனரி சர்ச் அல்காரிதம். இதுவரைக்கும் என்னோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. சர்ச் அல்காரிதம் சார்ட்டட் அரேல யூஸ் ஆகிறது தான் பைனரி சர்ச் அல்காரிதம். இது எப்படி கம்பேர் பண்ணோம்னா, நம்ம குடுத்துருக்க எலிமெண்ட்ட அரேக்குள்ள ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணும், மிட் எலிமெண்ட் அதாவது மிடில் எலிமெண்ட்ட கண்டுபிடிச்சு, மிடில் எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும் அந்த கீய. சப்போஸ் மிடில் எலிமெண்ட்லயே மேட்ச் ஆச்சுன்னா, அதையே ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் மேட்ச் ஆகலன்னா, மிடிலோட லெஸ்ஸரா இல்ல கிரேட்டரான்னு கண்டுபிடிக்கும். மிடிலோட குறைந்த நம்பரா இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க அரேல போயிட்டு செக் பண்ணும். மிடிலோட அதிகமா இருந்துச்சுன்னா, ரைட் ஹேண்ட் சைடு போய் செக் பண்ணும். அப்போ மிட்டுலருந்து பிரிச்சுடும் எலமெண்ட்ட. மிடில விட்டுட்டு ஃபர்ஸ்ட்லருந்து ஒரு போர்ஷனாவும், அப்புறம் கடைசிலருந்து ஒரு போர்ஷனாவும் பிரிக்கும். அப்போ 2 சப் அரேவா மாத்திட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணும். பைனரி சர்ச் அல்காரிதம் லீனியர் சர்ச்சோட ஃபாஸ்டரா இருக்கும். பைனரி சர்ச் அல்காரிதம் சார்ட்டட் அரேவ தான் எடுத்து ப்ராசஸ் பண்ணும். அது வந்து அசெண்டிங் ஆர்டராவும் இருக்கலாம், இல்ல டிசெண்டிங் ஆர்டராவும் இருக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க அரே பார்த்தோம்னா அசெண்டிங் ஆர்டர். இந்த அரேவ எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். இந்த அரேல நம்ப கீய பார்த்தோம்னா 47 அப்படின்ற கீய இங்க கண்டுபிடிக்க போறோம். இந்த அரேல டோட்டலா நமக்கு 10 எலிமெண்ட் இருக்கு. இண்டெக்ஸ் எப்படி அசைன் ஆயிருக்குன்னா 0 டூ 9 வரைக்கும். ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்தும், முடியிற இண்டெக்ஸ் அதாவது எண்டிங் இண்டெக்ஸ் வந்து 9ல வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, மிட் எலிமெண்ட் கண்டுபிடிக்க போறோம். மிட்டுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா, மிட் ஈக்குவல் டூ லோ பிளஸ் ஐ மைனஸ் லோ டிவைடட் பை 2. இதுதான் வந்து மிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. லோ இங்க இண்டெக்ஸ் என்ன 0, ஐ இண்டெக்ஸ் என்ன 9. இத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, நமக்கு 4.5 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இதுல 4 ஹோல் நம்பர மட்டும் எடுத்துக்கிறோம். 4 இண்டெக்ஸ்ல என்ன எலிமெண்ட் இருக்கு? 32. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 2வது ஸ்டெப் மிட் கண்டுபிடிச்சுட்டு, நெக்ஸ்ட்டு 2வது ஸ்டெப் என்ன?
மிட் வந்து கீயோட மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மிட் இஸ் ஈக்குவல் டூ கீயா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இல்லன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? மிட் வந்து கிரேட்டர் தென் கீயா பார்க்க போறோம். மிட்டோட எலிமெண்ட் வந்து நம்ம கீ எலிமெண்ட்டோட பெரிய நம்பரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா என்ன பண்ண போறோம்? ரைட் ஹேண்ட் சைடு வந்து சர்ச் பண்ண போறோம். சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு சர்ச் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் சைடா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ரைட் ஹேண்ட் சைடு எலிமெண்ட் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு சப் அரேவா ஃபார்ம் ஆகணும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்டார்ட்டிங் எலிமெண்ட் வந்து மிட்ட விட்டுடணும். மிட்ட விட்டுட்டு இதுக்கு ஸ்டார்ட்டிங் எலிமெண்ட் 47, எண்டிங் எலிமெண்ட் வந்து 92. அப்போ அதுக்கான இண்டெக்ஸ் பார்த்தோன்னா லோவ இப்போ 47ல இருக்க இண்டெக்ஸ லோவா எடுத்துப்போம். ஹைய வந்து 9 இண்டெக்ஸ் எடுத்துப்போம். இத அப்படியே இந்த ஃபார்முலாவ அப்ளை பண்ணோம்னா 5 + 9 - 5 டிவைடட் பை 2. 9 - 5 வந்து 4. 4 டிவைடட் பை 2 வந்து 2. அதுக்கப்புறம் 5ஓட ஆட் பண்ணோம்னா நமக்கு 7 வரும் ஆன்சர். அப்போ மிட் எலிமெண்ட் என்ன? 7. இண்டெக்ஸ் 7ல இருக்க எலிமெண்ட் என்ன? 64. அத வந்து என்ன பண்ணுவோம்? கீயோட மேட்ச் பண்ணி பார்ப்போம். மேட்ச் ஆகாது. ஏன்னா நம்ம கீ என்ன? 47. இங்கே 64 இருக்கு. அப்போ 64 வந்து மிட்டோட ஸ்மாலரான்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஆமா. 47 61ஓட ஸ்மாலர் தானே. அப்போ மிட் மைனஸ் 1ஆ ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட்டோட செக் பண்ணோம். இந்த லெஃப்ட் போர்ஷன்ல பார்த்தோன்னா திருப்பி மிட் கண்டுபிடிக்கணும். 2 எலிமெண்ட் தான் இருக்கு. இருந்தாலும் அதுக்கு மிட் கண்டுபிடிக்கணும். ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸ் என்ன? 5. எண்டிங் இண்டெக்ஸ் என்ன? 6. அப்போ 6 + 6 - 5 டிவைடட் பை 2. ஆன்சர் என்ன வரும்? 5 + 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டூ 5. அதை எப்படி பிரிப்போம்? 5 + 0.5 வரும். 5.5 வந்து நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஹோல் நம்பரா எடுக்கும்போது 5. அப்போ மிட் வந்து இங்க என்னன்னா 5. இண்டெக்ஸ் 5ல என்ன இருக்கு? 47 இருக்கு. அப்போ மிட் ஈக்குவல் டூ கீயா அப்படின்னு பார்த்தா, இப்போ இங்க தான் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது. அவுட்புட்ட வந்து என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அந்த இண்டெக்ஸ ரிப்ளை பண்ணும். அதாவது 47 எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு? 5th இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்போ அவுட்புட் வந்து நமக்கு 5ஆ தான் வரும் ஆன்சர். இந்த மாதிரி தான் வந்து பைனரி சர்ச் ரிப்பீட்டடா மிட் கண்டுபிடிச்சு மிட்டோட செக் பண்ணோம். சர்ச் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம்னா, லீனியர் சர்ச்சோட இது ஃபாஸ்டரா இருக்கும். அதனால இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தா பிக் ஓ லாக் என். ஆக்ஸிலரி ஸ்பேஸ் இதுக்கும் வந்து பிக் ஓ 1 தான். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் தேவைப்படாது. அந்த அரேக்குள்ளேயே தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும்.